மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுங்க, இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ எனக்கு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மதத்தில் சொன்ன வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல் கதிர் இருக்கு இல்லைங்களா, இந்த நெல் கதிர் பத்தி நல்லா ஓமை சொன்னார். அது வளரும் போது எந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து நிற்குதோ, அது வளர்ந்து அது முதிர்ச்சியான பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது தலை சாஞ்சி நடக்கும். அந்த விஷயம் வந்து நான் அடிக்கடி ராஜீவ் சார் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளியா ஸோ அந்த அந்த பவ்யமா ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவர் கன்வெர்ட் பண்ணிட்டு கடைசியில வந்து தயவு செய்து அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அந்த வளர்ந்தவங்களுடைய அந்த நெல் கதிரை ஒப்பிடுறாங்க. ஸோ அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நன்றி. நிச்சயமா வளரும் போது நிமிர்ந்துதான் வளரணும். ஆனா வளர்ந்த பிறகு பணிவு வேணும், மற்றவங்களோட அன்பா இருக்கணும். அந்த ஈகோ தலைக்குள்ள வரக்கூடாது, தலைக்கணம் வரக்கூடாது. அதுதான் சில பேர் ஒரு லெவல்ல வளர்ந்த பிறகு அதுக்கு பிறகு வளராம இருக்கிறதுக்கு காரணம் தான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் ஜெயிச்சேன், என்னாலதான் ஜெயிச்சேன் அப்படின்றதுதான் அந்த காரணமே. ஆனா இன்னைக்கு தெளிவா சொல்றாரு, ஒருத்தருடைய வெற்றிக்கு பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய ஐடியா, பல பேருடைய திறமைகள் அங்க பயன்பட்டு இருக்கலாம். அப்ப எல்லாரையும் மதிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் ஜெயிச்சேன், என்னாலதான் ஜெயிச்சேன் அப்படின்றது தலைக்கணம். என்னால் மட்டுமே முடியும்ன்றது ஆணவம், என்னால் முடியும்ன்றது நம்பிக்கை. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? என்னால் முடியும்னு சொன்னா நம்பிக்கை, என்னால் மட்டுமே முடியும்னா ஆணவம். நம்பிக்கையான பேச்சு வேற, ஆணவமான பேச்சு வேற. ஒரு மனிதனால் முடியும்னா இன்னொரு மனிதனாலும் முடியும். அப்ப என்னால் மட்டும் முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா சில பேரு நான் மட்டும் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது. நான் மட்டும் சார், இந்த உலகத்துல நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில நிறுவனங்கள்ல ஒரு ஜெனரல் மேனேஜர் இருப்பாரு, இவரு போயிட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னுவாங்க. அவரு போயிட்டாருன்னா அவருக்கு தம்பி வருவாரு, அவரோட சூப்பரா பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தவர் வருவாரு, அதை விட சூப்பரா பண்ணுவாரு. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் திறமைகள் இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த திறமைகள் பயன்படுத்தப்படும். நேற்று தமிழ் மேடம் பேசுனதை எல்லாரும் கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் மேடம் இப்படி எங்கேயாவது பேசியிருப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனா வாய்ப்பை கொடுத்தோம், சூப்பரா கலக்கிட்டாங்க. அதே தமிழ் மேடம் மார்னிங் செஷன்ல மைக் ஆன் பண்ணி பேசுறதுக்கு தயங்கினவங்க. நான் எப்படி பேசுறது, நான் எப்படி சார்ட்ட பேசுறது அப்படின்னு தயங்கினவங்க. ஆனா இன்னைக்கு நேற்று நடந்த மீட்டிங்ல அந்த அளவுக்கு கலக்கலா பேசினாங்க. எவ்வளவு சிம்பிளா, எவ்வளவு அழகா, எவ்வளவு எளிமையா. அதாவது அதுதான் அப்துல் நபீல் சார் சொன்ன மாதிரி, முதல்ல நாம கத்துக்கணும், நாம கத்து கொடுக்கணும், நமக்கு கீழே உருவாக்கணும். இதுதான் வெற்றி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இதுதான் வெற்றி. இந்த வெற்றியை தான் எல்லாரும் அடையணும். நாம கத்துக்கணும். மார்னிங் செஷன்ல வந்து டெய்லி கத்துக்கிறோம், டெய்லி நைட்டு ராஜன் சாருடைய செஷன்ல போய் கத்துக்கிறோம். கத்துக்கிட்ட விஷயத்த முதல்ல நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரொம்ப அழகா டெமோ பண்றதுல இருந்து எப்படி ஒரு வீட்டுல போய் நாங்க பேசுவோம், ரொம்ப அழகா பாயிண்ட் பை பாயிண்டா. அதை விட ஒருத்தருக்கு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துட்டா அடுத்த நாளே கேட்பேன், எப்படிங்க இருக்குது ப்ராடக்ட், யூஸ் பண்ணீங்களா, எப்படி இருக்கு. 2 நாள் கழிச்சு கேட்பேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, என்னென்ன, ஐயோ இன்னும் 2 இது யூஸ் பண்ணலங்க, யூஸ் பண்ணுங்க. அப்புறம் மறுநாள் அந்த ஃபாலோ அப்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி ப்ராடக்ட் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த ஃபாலோ அப் என்ன அப்படின்னா, நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை. நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஃபாலோ பண்ணும் போது, கேட்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் அங்க பில்ட் ஆகுது. ஃபாலோ பண்ணி கேட்கும் போது அவங்களுக்கு தமிழ் மேடம் மேல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையும் ஒரு நல்ல நம்பிக்கையும் வரும். இவங்களை நம்பி நம்ம பயணம் பண்ணலாம், இவங்க நம்ம கூட வந்து நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லி தருவாங்க, இவங்க கூட இருந்தா நம்ம ஜெயிக்க முடியும். அந்த நம்பிக்கை அதுதான் விக்டோரியா மேடம் வந்தது. அதனாலதான் இன்னைக்கு இந்த வெற்றி பயணம் 13 வருஷமா போயிட்டு இருக்கு. அந்த ஃபாலோ அப் தான்.
நாங்க ஃபாலோ பண்ணோம், நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். கம்பெனியுடைய சிஸ்டம் அதானே. ஃபர்ஸ்ட் கன்சியூம், ஷேர். அடுத்தது நம்ம நேம் லிஸ்டோ, இன்விடேஷனோ, இல்ல மீட்டிங்ஸோ, இல்ல டீம் ஒர்க்கோ, ஃபாலோ எல்லாமே சிஸ்டம் அதான். நமக்கு கீழே லீடர்ஸை உருவாக்கணும். அதுதான் டீம் விக்டரி பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு டீம் விக்டரியில யார் யாரு விக்டோரியா மேடம் தலைமையை நம்பி அவங்க கூட இருக்காங்களோ அவங்கள எல்லாம் லீடர் ஆகிறது தான் எங்களுடைய ஒரே பணி. மேடம் மாதிரி என் மேடம் விட சிறப்பா நீங்க வந்தாலும் சந்தோஷம். எங்களோட பெஸ்டா நீங்க ட்ரைனிங் பண்ணா எங்களுக்கு சந்தோஷம். எங்களோட பெஸ்டா நீங்க பிரசன்டேஷன் கொடுத்தா சந்தோஷம். அப்ப பிரசன்டர் எவ்வளவு பேரை கிரியேட் பண்றோமோ அதுதான் வெற்றி. அப்துல் நவீல் சார் ரொம்ப அழகா சொன்னாரு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப். ஏன் டீம் மீட்டிங் போடுங்க, டீம் மீட்டிங் போடுங்க, வாரம் ஒரு நாள் டீம் மீட்டிங் போடுங்க. அழகா மகாத்ரயா அழகா சொன்னாரு. யாரு சக்சஸ் பண்றாங்களோ அவங்களோட காஃபி வித் ஈவினிங் ஒரு காஃபி சாப்பிடுங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. சக்சஸ் ஆனவங்கள ஒரு ஹை டீ, ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு ஹை டீ சாப்பிடுங்க. அது ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும். நமக்குள்ள அடிக்கடி அந்த சந்திப்பு நடக்கும்போது ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். இன்னைக்கு நிறைய பேரு சந்திச்சு 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 வாழ்க்கையில ஒண்ணு சேர்றாங்களா இல்லையா? அப்ப சந்திப்பு நடக்கும் பொழுதுதான் அங்க வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்க. அதேதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசினஸ்லயும். ரிலேஷன்ஷிப் சரியா இருந்தால் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கணும், லிமிட்டா இருக்கணும். அப்பதான் ஒரு நல்ல நெட்வொர்க்கை உருவாக்க முடியும். ஏன்னா இங்க எல்லாருமே நம்ம வியாபாரத்துக்கு என்ன தேவையோ அந்த அந்த வியாபாரத்தை பற்றி மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல பேசணும். அந்த நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசணும். அதை மட்டும் பேசுனீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லாங் லைஃப் வரும். நம்ம சிறப்பா பண்ணலாம். எல்லாரும் ஜெயிக்கலாம். கரெக்டா? ஸோ டீம் டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். சுவாதி சார் ரொம்ப அழகா சொன்னாரு. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு லீடர் ஜெயிச்சிட்டாரு, ஒருத்தர் மேல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு கீழே எத்தனை பேர் அங்க ரணமாயிருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எத்தனை பேர் அதுக்காக உழைச்சிருக்காங்க, அதை எத்தனை பேர் திரும்பி பாக்குறாங்க, எத்தனை பேர் அவங்கள அப்ரிசியேட் பண்றாங்க, எத்தனை பேர் அவங்களுக்கு திரும்ப அந்த வெற்றியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வெஸ்டீஜ் நிறுவனம் மட்டும்தான் இதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்டீஜ்ல மட்டும்தான் இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். நம்மளை நம்பி வந்தவங்க எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும். எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும். அந்த வெற்றியை கொடுத்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும். வெற்றியை கொடுத்தாதான் வெற்றியை தக்க வச்சுக்க முடியும். வெற்றி பெறும் வரை வேகமாக ஓடு, வெற்றி பெற்ற பின் அதை விட வேகமாக ஓடுனா ஒரு கவிஞர். அப்ப இன்னைக்கு மகாத்ரயா சொல்லும் போதும் நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன வழி என்ன வழி என்ன வழின்னு நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆனா வெற்றி பெற்ற பிறகு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி, அதை எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாங்க? அதுதான் நம்ம வெஸ்டீஜ்ல அழகா சொல்லி கொடுக்கணும். வெற்றி பெற்ற பின் நம்மள மாதிரி வெற்றியாளர்களை உருவாக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி நிரந்தரம். அப்பதான் நம்ம ராயல்டி நிரந்தரம். அப்பதான் சித்தா சிங் சாருக்கு வரக்கூடிய 1 கோடிக்கு மேல வரக்கூடிய வருமானம் நிரந்தரம். ராஜன் சாருக்கு கீழே வரக்கூடிய வருமானம் நிரந்தரம். விக்டோரியா மேடத்துக்கு வரக்கூடிய வருமானம் நிரந்தரம். ரூபனுக்கு வரக்கூடிய வருமானம் நிரந்தரம். அப்ப நம்ம அதை தெளிவாகணும். அந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். நமக்கு கீழே நம்மள மாதிரி நிறைய டூப்ளிகேஷன், நம்மள மாதிரி நிறைய லீடர்ஸை டூப்ளிகேட் பண்ணணும். நம்மள மாதிரி நிறைய பிரசன்டர்ஸை உருவாக்கணும். நம்மள மாதிரி நிறைய கார் அச்சீவர்ஸை உருவாக்கணும். நம்மள மாதிரி நிறைய கிரவுண்ட் டைரக்டர்ஸை உருவாக்கணும். உருவாக்கும் பொழுதுதான் அவங்களும் ராயல்டி வாங்குவாங்க. அவங்களும் அமௌண்ட், அவங்களும் ஒரு பெரிய டீமை பில்டு பண்ணுவாங்க. அப்ப நிறைய டீமை பில்டு பண்ண நம்ம டீம் பெருசா பில்ட் ஆகி நிற்கும். அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம டீமுடைய ஸ்ட்ரென்த் அவ்வளவு பெருசா இருக்கும். நமக்கே மலைப்பா இருக்கும். இமயமலை மாதிரி வளர்ந்து நிற்கும். இதெல்லாமே நடக்கும். ஒவ்வொரு நாளும் பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் வெஸ்டீஜை பற்றி பேசணும். ஒவ்வொரு நாளும் டீம் மீட்டிங் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் டீமை மீட் பண்ணணும். ஒரு நாளும் ஒரு டீமை மீட் பண்ணணும். இப்ப நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால உங்க முன்னாடி தைரியமா பேசிட்டு இருக்கேன். முந்தா நாள் ஒரு டீம் மீட்டிங், நேற்று ஒரு டீமை மீட் பண்ணேன், இன்றைக்கு ஒரு டீமை மீட் பண்ண போறோம். ஒரு ஹோம் மீட்டிங், ஒரு 1 to 1 டீம் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலர்.
ரெகுலரா அதை பண்ணும்போது தான் நம்ம இன்கம் ரெகுலரா உயரும். உயர்ந்த வருமானத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக ஓடும்போது அது இன்னும் உயரும். அததான் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல சக்சஸ் ஆன எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அப்ப நாமளும் அதை பண்ணா நாமளும் அந்த இடத்துக்கு வர முடியும். பிஎம், சிஎம் மெம்பர் ஆக முடியும். வெஸ்டீஜ் மில்லியனர் கிளப்ல நம்ம மெம்பர் ஆக முடியும். அது ஒரு ஆனரபிள் போஸ்ட். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல யார் யார் இன்கம் வாங்குறாங்களோ அவங்க தான் அதுக்குள்ள போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அந்த வருமானம் வேணுமா? நம்ம அதுக்காக தானே வேலை செய்யறோம். அப்ப அதுக்கு அதை அடையணும் அப்படின்னா அதுக்காக தொடர்ந்து நம்ம உழைக்கணுமா இல்லையா? அதுக்காக டெய்லி வெஸ்டீஜை பத்தி பேசணுமா இல்லையா? நம்ம வெஸ்டீஜ் டீமோட பேசணுமா இல்லையா? நம்ம டீமோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் அந்த கம்யூனிகேஷன் வளர்க்கணுமா இல்லையா? ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கணுமா இல்லையா? அதுதானே இன்னைக்கு மார்னிங் செஷன்ல பார்த்தோம். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்கை சந்தோஷமா கொடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் விஜயலட்சுமின்றவங்க புதுசா வந்திருக்காங்க சார். ஓகே. விஜயலட்சுமி மேடம், குட் மார்னிங். வெல்கம் டு வெஸ்டீஜ் ஃபேமிலி. வெல்கம் டு டீம் விக்டரி. வெல்கம் டு மார்னிங் செஷன். ஒரு அற்புதமான உலகத்துக்குள்ள வந்திருக்கீங்க. வாங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். எந்த ஊர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? வாணியம்பாடி சார். இடையன்பள்ளி. வெரி குட். எல்லாரும் வாணியம்பாடில இருந்து தான் வரீங்க பிரியாணி சாப்பிட்டு. வாணியம்பாடி எங்களுக்கு ஞாபகம் வர்றது பிரியாணி தான். நீங்களும் அது மாதிரி சந்தோஷமா சரிங்க. நிறைய சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். இந்த 2 கொரோனா ஊசி போடவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னங்க சார் ஹெல்த் வந்து ஃபிட் ஆகி மாரடைக்க வருது. சொல்லுங்க மேடம், எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? சார் இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சார். புது அனுபவமா இருந்தது எப்ப ஜாயின் பண்ணீங்க மேடம் நீங்க? சார். 3 days ஆயிருக்கும் சார். வெரி குட், வெரி குட். ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான லீடர் தமிழ் மேடம் அவங்க டீம்ல வந்திருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய வெற்றி இப்பவே எங்களுக்கு பிரகாசமா தெரியுது. ஏன்னா அவங்களுடைய ட்ரைனிங், அவங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த இதை உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். வெஸ்டீஜில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணணும், அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், அப்ளைன்னு சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதை மட்டும் சொல்லிட்டா போதும். ஏன்னா சிஸ்டமே அதான். ஃபாலோ அப்ன்றது ஃபாலோ யுவர் அப்ளைன். அப்ளைன் என்ன சொல்றாங்களோ, ஜெயிச்ச அப்ளைன் என்ன சொல்றாங்களோ, என்ன செஞ்சாங்களோ அது செய்யுங்க. சரிங்க சார். அவங்க நீங்க ஜெயிக்கிறதுக்காக தான் சொல்றாங்க, அவங்க ஜெயிச்சுட்டு தான் சொல்றாங்க. ஓகே சார். அதனால அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஜெயிச்சிடலாம். ஓகே பார்ட்டிக்கு போகலாம், கார் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம், எல்லாமே நடக்கும். ஆனா ஒரே நாள்ல நடந்துராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். சரி. எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணும்னா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏறி ஆகணும் இல்லையா? ஓகே. அதே மாதிரி தான் வெஸ்டீஜ்ல நீங்க வெற்றின்ற சிகரத்தை அடைய முடியும். ஆனா அப்ளைன்னு சொல்றதை கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்தீங்கன்னா அது முடியும், அது சாத்தியம். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக் கொடுக்கலாம் இன்றைக்கு மார்னிங் செஷனை பற்றி. நல்லா இருக்கு அப்படின்றத தயவு செய்து யாரும் அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை சொல்லுங்க. இப்போ ராஜேந்திரன் சார் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. அப்போ அது ஒரு ரிவ்யூ மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் மார்னிங் செஷன்ல ஃபீட்பேக் கேட்கறது. நீங்க சொல்லக்கூடிய பாயிண்டை ஒருத்தர் கவனிக்காம இருந்தா கூட அதை திரும்ப அவங்களுக்கு நோட் ஆகும். இப்போ சண்முகம் சார், அதாவது லீடர்ஸ் வரீங்க, யாருமே மைக் ஆன் பண்ணியே பேச மாட்டேன்றீங்க. என்ன காரணம் எனக்கு புரியல. அன்னைக்கு சண்முகம் சார் அவரு மீட்டிங் நடத்தின அன்னைக்கு ரொம்ப நல்லா பேசினாரு. ஆனா மற்ற நாள்ல பேச மாட்டேன்றாரு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் செக்ஷன்ல நீங்க கொடுத்த செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுல வந்து நான்
புரிஞ்சுக்கிட்டது வந்து நம்ம வந்து டீமை வந்து பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீம் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெருசா இருந்தா நம்ம இலக்கை அடையலான்றதும், அதே மாதிரி நம்ம டீம் கிட்ட பேசும்போதும் வெறும் பிசினஸ பத்தி மட்டும் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் முதல் பில்ட் பண்ணணும்ன்றத நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சொல்லுங்க கமலமூர்த்தி சார், குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. நீங்க மைக் ஆன் பண்ணதை நான் பார்த்தேன், அதனால தான் சொன்னேன். ரொம்ப பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். நன்றி சார். சார் அதாவது ஆ எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதோ அது திரும்ப ஒரு நேரம் நீங்க ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். சரி. எல்லாமே புரிஞ்சுதான் சார் இருந்துச்சு. நான் இடையில கொஞ்சம் மீட்டிங் மிஸ் பண்ணிட்டேன் சார், சாரி சார். சார் நீங்க கேட்டதுல உங்களுக்கு என்ன பிடிச்சது? ஓ ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருந்ததுன்றது வேற. நான் அதான் சொன்னேன், அதாவது செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போடுறோம். இன்னைக்கு போட்ட 3 வீடியோவுமே ரிலேஷன்ஷிப் அண்ட் டீம் ஒர்க் இதை பேஸ் பண்ணி தான் 3 வீடியோவும் இருந்தது. அப்ப அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சது? யார் சொன்னது பிடிச்சது? ஒவ்வொரு பாயிண்ட், அதாவது ஒரு ட்ரைனிங்ல எல்லாமே நல்லதா இருக்கும், பட் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நமக்கு ஸ்பார்க் ஆகும், ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நமக்குள்ள போகும். அதுதான் நம்மளை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கும், நம்மளை மீண்டும் மீண்டும் நம்மளை வெற்றிக்கு கொண்டு போறது அந்த பாயிண்ட் தான். அது யார் பேசினா வேணாலும் இருக்கலாம். இப்போ விஜயலட்சுமி மேடம் பேசினாங்க, அவங்க பேசினோட ஒரு பாயிண்ட் இருக்கலாம், புஷ்பலதா மேடம் பேசுனதுல ஒரு பாயிண்ட் இருக்கலாம், இல்ல ராஜேந்திரன் சார் பேசின பாயிண்டா இருக்கலாம். பட் நம்ம எதையுமே சரியா கவனிக்கலனா கூட திரும்ப ரிவ்யூல சொன்ன பாயிண்ட் நமக்குள்ள போகும். அந்த மாதிரி ஒரு கீ பாயிண்ட், உங்களுக்கு பிடிச்ச கீ பாயிண்ட், இன்னைக்கு இது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதுதான் ஃபீட்பேக்கா கேட்டுட்டு இருக்கேன். அதுதான் இருக்கிற லீடர்ஸ் வந்து பேச முடிஞ்சவங்க பேசும்போது அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நம்ம வெறுமனே பார்வையாளரா இருக்காம பங்கேற்பாளரா மாறணும். பங்கேற்பாளரா மாறும்போது ஒவ்வொருத்தரும் அடுத்த ட்ரைனிங், அடுத்த மீட்டிங் நடத்துறதுக்கு தயாராகுவீங்க. எல்லாரையும் ஒரு ட்ரெயினரா மாத்தணும், எல்லாரையும் ஒரு பிரசன்டரா மாத்தணும்ன்றது தான் எங்களுடைய ஆசை. டீம் விக்டரியில இருக்கிற ஆசை இருக்கிறது அதுதான். இப்ப கடந்த பூட் கேம்ப்ல ஜோதி பிரியா மேடம் ஒரு செஷன் எடுத்தாங்க, ரொம்ப அற்புதமா எடுத்தாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி புதுசு புதுசா ஏற்கனவே இருக்கிற பிரசன்டர், ஏற்கனவே இருக்கிற ட்ரெயினர் இல்லாம புது புது ட்ரெயினர்ஸ் உருவாகணும். அது நீங்க தான் வெளியே வரணும், நீங்க தான் பேசணும். இல்ல சார் நான் பேச மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு, வெற்றியில சம்பாதிக்க முடியாது. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யூஸ் பண்ண பொருளை நீங்க இன்னொருத்தட்ட பேச வெக்கமா இருக்குன்னா நீங்க சம்பாதிக்க முடியாது. மகாத்ரேயா ரொம்ப அழகா சொன்னாரு, எல்லாருமே பொருளை விற்கிறாங்க, எல்லாருமே விற்கிறாங்க. அது ஆப்பிள் கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்க ஐபோனா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க யாரா இருந்தாலும் சரி, வித்துதான் ஆகணும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி. அதுக்குதான் ரம்மு விஸ்கி அது வரைக்கும் கரெக்டா கொண்டு வந்தாரு. ஏன்னா எல்லாரும் தயார் பண்றவங்க பொருளை வித்துதான் ஆகணும், தானா நடக்காது. அதுக்கும் ஆட் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமே ஆட் கொடுக்குறாங்க. பட் இங்க வெஸ்டீஜ்ல நம்ம தான் பிராண்ட் அம்பாசிடர், நம்ம தான் வெஸ்டீஜினுடைய தூதுவர்கள், நம்ம தான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம தான் பண்றோம். ஏன்னா நம்ம பொருளை யூஸ் பண்ணிட்டு உண்மையை பேசுறோம். மற்றவங்க கிட்ட, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, நண்பர்கள்ட்ட நம்ம உண்மையை பேசுறோம். இந்த பொருளை நான் யூஸ் பண்ணா நல்லா இருக்கு. இப்ப விராட் கோலியோ தோனியோ இல்ல அமிதாப் பச்சனோ அவங்க பொருளை யூஸ் பண்ணிட்டு பேசல, அவங்க பணத்தை கொடுக்குறாங்க, அவங்க நடிக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, நம்ம பொருளை யூஸ் பண்றோம், தொடர்ந்து யூஸ் பண்றோம், அந்த பொருளை தான் யூஸ் பண்றோம், நம்ம பேசுறோம். பேசுறதுனால கம்பெனி அவங்களுக்கு கொடுக்குற அந்த செலிபிரிட்டிஸ் கொடுத்த பணத்தை நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம செலிபிரிட்டிஸா மாறுறோம்.
சாதாரண மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து செலிபிரிட்டிஸா மாறுறோம், என்டர்பிரனரா மாறுறோம். அதுக்கான வாய்ப்பு இது. வேற யாராவது இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க முடியுமா? யாரையும் ஏமாத்தாம, பொய் சொல்லாம, யாருக்கும் நஷ்டம் இல்லாம நமக்கு வந்து ஒரு வியாபார வாய்ப்பை யாராவது தர முடியுமா? ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. ஜஸ்ட் கடைய மாத்தி பொருளை வாங்கணும். வேற நம்ம ஏதாவது ₹1 இன்வெஸ்ட் பண்ணணுமா இங்க? இங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்முடைய நாலேஜுக்காக, நம்ம ட்ரைனிங்காக கொடுக்கறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிறுவனத்துல அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல ப்ராடக்ட், நல்ல பிளான், யாருக்கும் எங்கேயும் ₹1 நஷ்டம் இல்லாத பிளான். ஸோ நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்கும்போதே நமக்கு வருமானம் தரக்கூடிய பிளான். இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு நமக்கு என்ன வெட்கம், என்ன கூச்சம், என்ன பயம்? இதைத்தான் சிறப்பா செய்யுங்கன்னு சொல்றோம். இதைத்தான் நேற்று அழகா தமிழ் மேடம் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா பேசினாங்க. அது செஞ்சா போதுங்க. ஒரு வீட்ல இருந்து மினிமம் ₹1000, ₹1500, ₹2000 பில்லு தானா வருங்க. இந்த டெமோ போதும். அத்தியாவசிய பொருட்கள். அதோட அவங்க யூஸ் பண்ண ஆரோக்கியத்துக்கான பொருட்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது வெறும் நம்மளுடைய பெர்சனல் கேர் மட்டும் தான் வாங்கினேன். அதுக்கு அடுத்த மாசம் அந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கும்போது நிச்சயமா சப்ளிமெண்ட்டும் நல்லா இருக்கும்னு தைரியமா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் 13 வருஷமா. அப்ப இது முடியும், இது வேணும் அப்படின்னா அதை முடியும்னு சொல்லி நம்ம செய்வோம். நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க. பாலி சார் அள்ளி தராரு, கிள்ளி தரல, அள்ளி தராரு. நம்மளும் கூட அள்ளி எடுத்துக்கலாம். இப்ப 5 கோடி ரூபாயில எவ்வளவு அள்ளணும்னு நம்ம முடிவு பண்ணி அள்ளிக்கலாம். இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. எனக்கு புரியாத புதிரா இருக்கு. கன்சிஸ்டன்சி ஆஃபர் நாளைக்கு கடைசி நாள். அது வரைக்கும் சில பேர் வாங்காம இருக்கிறாங்க. என்னைக்கு வாங்கினாலும் நம்ம தானங்க வாங்கணும். நம்ம வீட்டுக்கு தானங்க வாங்க போறோம். பக்கத்து வீட்டுக்கு வாங்கி கொடுக்க போறோம் இல்ல, நம்ம வீட்டுக்கு தானே வாங்க போறோம். அப்ப ஏன் அதை 2ஆம் தேதி வாங்கக்கூடாது? நம்ம முதல்ல வாங்கினாங்க நம்ம டீமுக்கு வாங்க சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும். நான் 217 பிவி அந்த டீம் மீட்டிங் பண்ண இடத்துல நம்ம டீம் நண்பர்கள் பார்த்தாங்க. 217 பிவி நான் செல்ஃப் பிவி பண்ணியிருக்கேன். ஏன் இது நீங்களாம் இது பண்ணக்கூடாது? ஏன் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது? நான் செஞ்சுட்டு தான் சொல்றேன், செய்யாத சொல்லல. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிவிய முதல்ல பாருங்க, செய்யுங்க. பிளான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் எல்லாம் முடியும், எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். சரியா? இப்ப ஃபீட்பேக் சொல்லுங்க யாராவது. சார் குட் மார்னிங் சார், நந்தகோல் பேசுறேன் சார். தெரியுதா என்னுடைய பிவி? தெரியுது சார், தெரியுது. ஸோ நம்ம செய்யறதுதான் சொல்றோம், சொல்றதுதான் செய்யறோம். ஸோ பிளான் பண்ணுங்க எல்லாருமே. சரி, இன்னைக்கு வெஸ்டீஜ்ல நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியதுதான், உண்மையை மட்டும் பேசுங்கன்றோம். உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மை இல்லாத விஷயங்களை சொல்ல வேண்டாம், யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். ஓகேவா? நந்தகோபால் சார் பேசுங்க சார். சார் வணக்கம் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் மைத்ரேயா சொன்னதுல ஒரு கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். வாரத்துல 7 நாட்களையும் எப்படி வடிவமைக்குங்கிறது சொன்னாரு சார். திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சொன்னாரு சார். குட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் கண்டிப்பா சாத்தியம் சார். அவர் வந்து சாதாரண பிசினஸ், ட்ரெடிஷனல் பிசினஸுக்காக அந்த 7 நாட்களை எப்படி வடிவமைக்கணும்னு சொன்னாரு. ஆமா சார். நம்ம என்ன சொல்றோம், 30 நாளும் ஷெட்யூல் எப்படி போடணும்? இல்ல சார், அந்த 30 நாட்களுமே அந்த வாரம் 7 நாள் எல்லாமே அடங்கிடுது இல்ல சார். எல்லாமே அதை கன்டினியூ பண்ணாவே போதுமே சார். அதுதான். ஆமா சார். வாரம் ஷெட்யூல் போடுறத நம்ம 30 நாளும் ஷெட்யூல் போட்டு நீங்க உங்க டீமுக்கு டிக்ளேர் பண்ணுங்க. 2ஆம் தேதியே டிக்ளேர் பண்ணுங்க. சரிங்க கண்டிப்பா சார். ஐயா நான் 3ஆம் தேதி இங்க போறேன், 4ஆம் தேதி இந்த ஏரியா, 5ஆம் தேதி இந்த ஏரியா. நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள டீம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுடைய டீம்ல இருக்க வேற யாருக்காவது அங்க ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆமா சார். அப்ப அந்த டீமை நீங்க டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இன்னைக்கு ஷெட்யூல் போடுறாங்க லீடர்ஸ் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு காலையில திருப்பதியில மீட்டிங் இருக்கு 3 மணிக்கு. இன்னைக்கு திருப்பதியில காலைல மீட்டிங் இருக்கு, 3 மணிக்கு கூடூர்ல மீட்டிங் இருக்கு. அந்த தகவல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ கூடூர்லயோ திருப்பதிலயோ நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அந்த மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லலாம். அட்டன் பண்ண சொன்னா நம்ம போகாமலே நமக்கு அங்க ஒரு டீம் வளரும். அவங்க அட்டன் பண்றாங்க அப்படின்னா நம்ம மேடத்துல சொல்லிடலாம், மேடம் வராங்க, என் டீம்ல இருந்து சோ அண்ட் சோ வராங்க, உங்களை மீட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேசி அதை க்ளோசிங் கொடுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்படித்தான் டீமை டெவலப் பண்றது. இதுக்காக தான் ஒவ்வொரு இடமும் போகும்போது லீடர்ஸ் வந்து நான் இந்த இடத்துல மீட்டிங், கிருஷ்ணகிரியில மீட்டிங், எனக்கு தெரிஞ்சவங்க கிருஷ்ணகிரியில இருக்காங்க அப்படின்னா நான் அந்த மீட்டிங்க்கு நானும் அனுப்பலாம். நான் வரலன்னா கூட அங்க இருக்கிற நாங்க என்னுடைய அப்ளையர் வராங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடுவேன், மேடம் இவர் வராரு, கொஞ்சம் அவர் பேசுங்க. இது மாதிரி தான் டீமை டெவலப் பண்ணிருக்கோம் நாங்க. இதுக்காக தான் உங்க டீம்ல நீங்க கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு பேசுறீங்க. அந்த 10 பேருக்கு தேவையானவங்க நீங்க ஊத்தங்கரை போறீங்க, இல்ல சேலம் போறீங்க, கோயம்புத்தூர் போறீங்க, நீங்க இன்னொரு டீமை பார்க்க போறீங்க திருப்பூருக்கு. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் திருப்பூர்ல என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாண்டியராஜன், அவரை பாருங்க, என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு குணசேகரன், அவரை பாருங்க, அவங்க வருவாங்க. இது மாதிரிதான் எல்லாரும் சொல்லி டீம் டெவலப் ஆகுது. எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஆனா அப்ளைன் போகும்போதும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ளைனா அப்படித்தான் பயன்படுத்தணும். ஆனா சில பேர் அப்ளைன் என் கூட வந்து பிரசன்டேஷன் கொடுக்கணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் அவரு அழகா சொன்னாரு நம்ம அப்துல் நபீல் சார், நீங்க அடகாத்துட்டே இருந்தீங்கன்னா அது கூமுட்டை ஆயிடும். உங்க டவுன்லைன் கூடவே போய் நீங்க பேசிருந்தீங்கன்னா உங்க டவுன்லைனுக்கு பேசவே தெரியாம ஆயிடும். ஏன்னா அவருக்கு பதிலாக நீங்களே பேசினுக்கிறீங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல டீம் பெருசா ஆகும்போது நீங்க அதர் டீமை பார்க்க போகும்போது அவர் பேச தெரியாம முழிப்பாரு. அப்போ உங்களை குறை சொல்லுவாரு, இவ்வளவு நாள் சார் நான் கூப்பிட்டா உடனே வந்தாருங்க, ஆரம்பத்துல எல்லாம் வந்தாருங்க, இப்ப வர்றதே இல்ல, அவர் என் டீமுக்கே வர்றதில்ல அப்படின்னு குறை சொல்லுவாங்க. அதுக்குத்தான் நமக்கு கீழே உள்ளவங்களை பிரசண்டரா மாத்தணும், நமக்கு கீழே உள்ளவங்களை லீடரா மாத்தணும், அவங்கள பிரசன்ட் பண்ண வைக்கணும், அவங்கள இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண வைக்கணும். நம்மளே அவங்கள தூக்கி தோல்ல வச்சுட்டு சுத்தக்கூடாது. சுத்தினா ஒரு ஸ்டேஜ்ல எப்படி நடக்கணும்னே அவங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப நம்ம டீமுக்கு ஹெல்ப் பண்றோம்னு அவங்களுக்கு கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. டீமுக்கு கத்துக் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், வேணான்னு சொல்லல, கத்துக் கொடுக்கணும். அதுதான் சரியான வெற்றியா இருக்கும். அப்பதான் நீங்க அடுத்தடுத்த லைனை நீங்க டெவலப் பண்ண முடியும். அதுதான் உண்மையான வெற்றிக்கான வழி. கரெக்டா? அதனால நீங்க சொன்ன மாதிரி ஷெட்யூல் வாரம் ஷெட்யூல் போட்டு நீங்க உங்க டீம்ல சொன்னாலும் இட்ஸ் ஓகே. மாசம் ஷெட்யூல் போட்டு அப்புறம் வாரம் அந்த ஷெட்யூலை உங்க டீமுக்கு அறிவிக்கலாம், மாசமா அறிவிக்கலாம். அப்போ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நீங்க மாசமா சொல்லிட்டீங்கன்னா 24ஆம் தேதி ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, நீங்க 25ஆம் தேதி அங்க போற மாதிரி பிளான் பண்றீங்க. அப்ப அங்க உட்கார்ந்து அவங்க ரெடி பண்ணி கூட ஒரு நாள் இருந்து அங்க அவங்களுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு வருவாங்க. இதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப ஒரே கல்ல 2 மாங்கா. கல்யாணத்தையும் அட்டன் பண்ண மாதிரி ஆச்சு, டீமும் ரெடி பண்ண மாதிரி ஆச்சு, ஆடு மேய்ச்ச மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா? இதுதான் ஒரே கல்ல 2 மாங்கா அடிக்க முடியுமா, 3 மாங்கா அடிக்க முடியுமான்னு அடிக்கணும். அடிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். பார்த்துட்டு இருக்க வேலையும் பார்த்துட்டு இருக்க வியாபாரத்தையும் பார்த்துட்டு இருந்தா நம்ம நிலைமை இப்படியேதான் இருக்கும். எல்லாரும் வளர்றதை நம்ம பார்க்க முடியுமே தவிர நம்ம வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால எல்லாருமே கரெக்டா பிளான் பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.